கொடுத்து நம்ம வேலை செய்யணும். நம்ம பாசிட்டிவா இருக்கணும். பாசிட்டிவோட ஆட்டிடியூட நம்ம வந்து வேலை வந்து ஒரு அதாவது growth நோக்கி போகணும் இல்லையா? ஸோ அப்படி இருக்கக்கூடிய விஷயங்கள் பாசிட்டிவ் மைண்டோட வேலை செய்யுங்க. கண்டிப்பா வந்து இந்த சக்சஸ் கிடைக்கும். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் கிளியர் விஷன்ன்றது இப்ப என்னோட அதாவது நான் இந்த பிசினஸ்குள்ள வந்து ஒரு சில விஷயங்கள் வந்து எப்படி நான் வந்து ஆஹ், இங்க அச்சீவ் பண்ண முடிஞ்சது என்ன என்ன மாதிரியான சோர்ஸ்ல வந்து நான் வந்து அச்சீவ் பண்ண அந்த ஒரு உதாரணத்தோட நான் ஷேர் பண்றேன். முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா எதுக்காக இந்த பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணீங்க நீங்களே திங்க் பண்ணுங்க. எவ்வளவு கஷ்டம் இருக்கு, பிரச்சனைகள் இருக்கு வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா நிறைய கடன் இருக்கு. எனக்கு வந்து பாத்தீங்கன்னா அம்மாவுக்கு வந்து ஏதோ ஒண்ணு வாங்கி கொடுக்கணும், அப்பாவுக்கு ஏதோ ஒண்ணு வாங்கி கொடுக்கணும். அவர் ரொம்ப நாளா கஷ்டப்பட்டுட்டு இருக்காரு பிரதர். ரொம்ப ப்ரெஷரா இருக்காரு, வேலை ரொம்ப கஷ்டமா இருக்கு, அவரால் வேலை செய்ய முடியல, உடம்பு சரியில்லை. ஸோ குழந்தைங்க நல்ல ஸ்கூல்ல படிக்க வைக்கணும். இப்படி எல்லாம் வந்து நிறைய பிரச்சனைகள் இருக்கு. எல்லாத்துக்குமே பேஸ் சோர்ஸ் வந்து இன்கம் தான். அப்போ இந்த இன்கம் அப்படின்றது கண்டிப்பா வந்து வேணும், எல்லாருக்கும் இன்கம் கண்டிப்பா வேணும். அப்ப அந்த தெளிவான இலக்கு நம்ம வெஸ்டேஜ்குள்ள வந்ததுக்கு அப்புறமா ஒரு 25,000 ரூபாய் இன்கம் ஏர்ன் பண்ணா ஒரு எல்ஓபி எடுத்தா ஒரு 25,000 ரூபாய் இன்கம் வரும். இப்ப அதுக்கான வேலையை வந்து ஃபர்ஸ்ட் நீங்க ஃபாலோ பண்ணணும். இப்போ சில்வர் டைரக்டர் ஒரு எல்ஓபி அந்த ஒரு 25,000 ரூபாய் இன்கம் நமக்கு வந்து கிடைக்கும். அடுத்தது வந்து ஒரு 1 லேக் இன்கம். அடுத்த டார்கெட் லாங் டேர்ம்க்கான ஒரு டார்கெட் மல்டிபிள் யூலோபிஸ் ஒரு 1 லேக் இன்கம்க்கு. அது கோல்டுல இருந்து ஸ்டார்ட் ஆகுது. 1 லேக் இன்கம் ஏர்ன் பண்ணலாம் கோல்ட்லேயே. ஸோ கிரௌனு ஸோ இந்த மாதிரி மல்டிபிள் யூலோபிஸ் வந்து புஷ் பண்ணும். ஸோ இது வந்து லாங் டேர்ம்க்கான கன்சிஸ்டன்சி நடக்கணும், ரெகுலரா நடக்கணும். இந்த இன்கம் வந்து ரெகுலரா எனக்கு வேணும் அப்படின்ற அந்த ஒரு மைண்ட் செட்டோட ஒர்க் பண்ணணும். ஸோ இதெல்லாமே வந்து நம்ம விஷன் இருக்கணும். இந்த விஷன் இருந்தாதான் நம்ம நம்ம வந்து கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா அந்த பாதையை தொடர்ந்து போக முடியும். அடுத்தது வந்து கன்சிஸ்டன்சி. ஏன்னா கன்சிஸ்டன்டா வந்து ஒரு ஆக்ஷனுக்குள்ள இறங்கணும். சும்மா வந்து கேப் விட்டு பண்ணவே கூடாது. ஸோ நான் வந்து இந்த இடத்துல வந்து கேப் விடவே கிடையாது. எல்லா நாளுமே பிசினஸ்க்காக காலையில எந்திரிச்சோன்னா அலாரம் வச்சதுல இருந்து ஒவ்வொரு இதுக்குமே அலாரம் தான். ஓகேங்களா? ஸோ ஒருத்தர் கூட பேசுறதா இருந்தாலும் ஒரு ப்ராஸ்பெக்ட் கூட பேசுறதா இருந்தாலும் அலாரம் தான். ஓகேங்களா? ஷெட்யூல் நோட்ல எழுதி வைப்பேன், மொபைல்லயே வந்து ஷெட்யூல் போட்டு வைப்பேன். ஸோ அப்ளிகேஷன்ல ஸ்டார் போட்டு இந்தந்த லீடர்ஸ் இவ்வளவு ஷார்ட் பாயிண்ட்ஸ்ல இருக்காங்க, இவ்வளவு விஷயங்கள் நம்ம ஃபாலோ பண்ணணும், டிபிஆர் ரிப்போர்ட், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நான் வந்து கான்ஸ்டன்சியா ரெகுலரா பண்ண ஆரம்பிச்சேன். அதனாலதான் அந்த சின்ன சின்ன விஷயங்கள் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய ரிசல்ட் கொடுத்தது. அதனாலதான் என்னால முடிஞ்சது இங்க சக்சஸ் பண்ண முடிஞ்சது. ஓகேங்களா? முக்கியமா வந்து டிசிப்ளின் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா நம்ம வந்து சும்மா வந்து ஏனோதானோன்னு சொல்லி பொய் சொல்லிக்கிட்டோ இல்ல ஏமாத்திக்கிட்டோ நம்ம வந்து எந்த ஒரு விஷயமும் நம்ம வந்து மூவ் பண்ணவே முடியாது. புரியுதுங்களா? அது எப்படினாலும் தெரியதான் போகுது. ஒரு நாள் அது தெரிஞ்சிச்சுன்னா கண்டிப்பா அது வந்து அவ்வளவு பெரிய ஒரு கொலாப்ஸ் ஆகும். ஸோ தெளிவா பிசினஸ் புரிய வச்சு பண்ண வைங்க. சும்மா ஏமாத்தி பண்ணக்கூடாது. அப்படி பண்ணா கண்டிப்பா அது டெவலப் ஆகும். ஸோ அந்த விஷயம் வந்து பெர்ஃபெக்டா இருக்கும். என்னோட டீமுக்கு எல்லாமே ப்ராப்பரா எஜுகேட் பண்ணி ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு ஆஹ், அதாவது குரூப்லயா இருக்கட்டும், வாட்ஸ்அப் குரூப்பா இருக்கட்டும், ஜூம் மீட்டிங்கா இருக்கட்டும், இல்ல டைரக்டா எடுக்கக்கூடிய ட்ரைனிங்ஸா இருக்கட்டும், எல்லா இடத்துலயுமே வந்து தெளிவா இருக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த மிஸ்டேக்கே இருக்காது. தப்பான ப்ரொமோஷன் வந்து பண்ணவே மாட்டேன். அப்படி பண்ணாதனால தான் இந்த டிசிப்ளின் கரெக்டா இருந்தனால தான் என்னால வந்து சக்சஸ் பண்ண முடிஞ்சது. ஓகேங்களா? அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா நம்ம கத்துக்கணும், நிறைய விஷயங்கள் கத்துக்கணும். கத்துக்காம கண்டிப்பா முடியாது. நான் இந்த பிசினஸ்ல வந்து ஸ்டார்டிங் ஜாயின் பண்ணது எனக்கு ஜீரோ நாலேஜ். அதாவது பிசினஸ் பத்தி எனக்கு தெரியாது. நெட்வொர்க் மார்க்கெட்டிங் பத்தி எனக்கு ஒரு நாலேஜும் கிடையாது. ஓகேங்களா? ஜீரோல இருந்து ஸ்டார்ட் பண்றது. ஈவன் சரம் பிரதராவது முன்னாடி எக்ஸ்பீரியன்ஸ் அவருக்கு இருந்தது. அரசரன் சாரோ இல்ல யாரா இருந்தாலும் அவங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு எக்ஸ்பீரியன்ஸோட இருப்பாங்க. இன்னும் ஒரு சிலர் எல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாம, பட் என்னால வந்து இந்த இடத்துல ஜீரோல இருந்து நான் ஸ்டார்ட் பண்ணேன். இப்போ எனக்கு இந்த இடத்துல ஒரு நாலேஜே கிடையாது. பட் வந்து நான் கத்துக்கிட்டேன். ஒவ்வொரு விஷயங்களும் அந்த கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு லீடர்ஸ் கிட்ட இருந்து நான் வந்து நாலேஜ் வந்து இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டேன். இப்போ நிறைய டவுட்ஸ் அதை வந்து நான் கிளியர் பண்ணிக்குவேன். இப்போ ஆர்எஸ் ரஜன் சார் கூட நான் வந்து கால் பண்ணி கேட்பேன். சார் இந்த எல்ஓபி எனக்கு புரியல சார், இது வந்து நிறைய டவுட்ஸ் வந்து கேட்டுக்கிட்டே இருப்பேன். ஸோ அதே மாதிரி தான் அசோக் சாரா இருக்கட்டும், பாசா சார் இருக்கட்டும், எல்லாருமே ஓகேங்களா. ஸோ இங்க வந்து கம்பெனில அவ்வளோ சப்போர்ட்டிவா இருக்கு இல்லைங்களா. ஸோ நம்ம டீம்ல இப்போ என்னோட டீம் பொறுத்தளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா எல்லாருமே அந்த டவுட்ஸ் வந்து ஃபில் பண்ணனால தான் அவங்களும் அடுத்த ஸ்டெப்ல வந்திருக்காங்க. டவுட்ஸ் கிளியர் பண்ணாம யாருமே வந்து வரல. அதனால அந்த ட்ரைனிங் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸ்கில் இம்ப்ரூவ் பண்றதுக்கு ட்ரைனிங் சப்போர்ட், ட்ரைனிங் வந்து அடிக்கடி பண்ணுங்க. லீடர்ஸ் அதாவது கண்டிப்பா வந்து அந்த ஒரு விஷயம் வந்து இருந்தாதான் ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டிக்குள்ள போக முடியும், நல்ல ஒரு இன்கம் வந்து ஏர்ன் பண்ண முடியும். ஓகேங்களா? சிஸ்டம் மேல நம்பிக்கை வைங்க. கண்டிப்பா வந்து பிசினஸ் அதாவது வெஸ்டேஜ்ன்ற ஒரு நம்பிக்கை இருந்தனாலதான் நான் வந்து இந்த இடத்துல வந்து இவ்வளவு பெரிய ஒரு விஷயத்த வந்து நான் பண்ணியிருக்கேன். நான் ஒரு வேலை வந்து நம்பிக்கை இல்லாம ஐயோ இதெல்லாம் ஃபேக்கு, இதெல்லாம் ஏமாத்துற வேலை, இங்க ஆள் பிடிக்கிற வேலை,
ஸோ இதெல்லாம் செட் ஆகாது, இப்படியெல்லாம் ஒரு மைண்ட் செட்ல நான் இருந்திருந்தேன்னா எப்பவோ நான் வந்து வெளியே போயிருக்கேன். பட் அப்படி கிடையாது, அதெல்லாமே கிடையாது. இது வந்து தெளிவா நான் ஜாயின் பண்ணும்போதே வந்து பார்த்தீங்கன்னா கூகுள் ஓபன் பண்ணாலே வெஸ்டேஜ் ஒரு ஃபேக் கம்பெனி, இல்ல இன்கம் எல்லாம் வராது, இந்த மாதிரியான சினாரியோஸ் தான் அதிகமா இருக்கும். ஏன்னா அது எவனோ ஒரு குறிப்பிட்ட ஒருத்தனோட இதுக்காக அவங்க வந்து அவங்க இதை ப்ரொமோட் பண்றதுக்காக அவங்க வந்து ஏதாவது ஒரு நெகட்டிவிட்டிஸ் கொடுத்தா நல்ல இம்பாக்ட் ஆகும், அதனால அவங்க பண்றாங்க. பட் நான் தெளிவா கவனிச்சேன், இதுல வந்து பாத்தீங்கன்னா கவர்மெண்டோட இதெல்லாம் நார்ம்ஸ் எல்லாம் பார்த்தேன், நிறைய விஷயங்கள் வந்து அப்படியே வந்து ஒத்து போனது. நெட்வொர்க் மார்க்கெட்டிங்ல வந்து ஒரு சிறந்த கம்பெனி வந்து வெஸ்டேஜ் தான், இந்தியாவில நம்பர் 1 கம்பெனின்ற ஒரு விஷயம் நான் புரிஞ்சுக்கிட்டு இந்த இடத்துல நான் பண்ணேன். ஏன்னா இதுல நஷ்டம் கிடையாது. நிறைய நெட்வொர்க் மார்க்கெட்டிங்ல இவ்வளவு பே பண்ணும், இவ்வளவு பிக்சட் அமௌண்ட் இருக்கு, இந்த மாதிரியான இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கு, நீ இவ்வளவு பேரை வந்து நீ கட்டாயமா வந்து நீ வந்து ஒரு டார்கெட் பண்ணி பண்ணணும். ஸோ இந்த மாதிரி நிறைய ப்ரெஷர், நிறைய விஷயங்கள் இருந்தாலும் பட் இங்க வந்து அந்த மாதிரி கிடையாது. ஃப்ரீடம் டு ஒர்க். ஓகேங்களா, எவ்வளவு வேணாலும் நம்ம என்ன பண்றோமோ அது பேஸ் ஆன் டைனமிக் கம்ப்ரஸ் ஆகும். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா குமுலேட்டிவ் பிவியா வந்து கன்வெர்ட் ஆயிட்டு இருக்கு. நமக்கு வந்து எப்ப வேணாலும் நம்ம சக்சஸ் பண்ணலாம், அதான் உண்மை. ஸோ அந்த ஒரு விஷயம் வந்து சிஸ்டம் வந்து இந்த இடத்துல ரொம்ப கிளியரா இருந்தது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பிலீஃப். ஓகேங்களா, ஸோ ஒவ்வொரு நாளுமே ஷெட்யூல் போட்டு வேலை செய்யணும். ஸோ அந்த கன்சிஸ்டன்சி இல்லைன்னா கண்டிப்பா முடியாது. நான் பர்சனல் ஒர்க்ல இருக்கேன், மேரேஜ் நான் போயிட்டேன், இல்லை இன்னைக்கு முடியாது நாளைக்கு பார்த்துக்கலாம், இந்த மாதிரி நம்ம வந்து கமிட்மெண்ட்டை வந்து தயவு செய்து வந்து தள்ளி போடாது. அப்பப்ப செய்யணும், அன்னைக்கே செய்யணும். அந்த போக்க அந்த இம்பார்ட்டன்ட் அதுதான். இன்னைக்கு ஒரு ப்ராஸ்பெக்ட் நான் பார்க்க போறோம்னா அது நம்ம கண்டிப்பா பண்ணணும். ஸோ எவ்வளோக்கு எவ்வளோ மேக்ஸிமம் முடியுமோ அதை நம்ம பண்ணிக்கிட்டே இருக்கணும், கன்சிஸ்டன்சியே பண்ணணும். முக்கியமான விஷயங்களை நம்ம கண்டிப்பா பண்ணிட்டே இருக்கணும். ஓகேங்களா, அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இங்க நிறைய நெகட்டிவிட்டிஸ் வைபெல்லாம் கொடுப்பாங்க. அதாவது எவ்வளோ பிரச்சனைகள் இருக்கு நமக்கு இல்லைங்களா, பட் வந்து பாத்தீங்கன்னா இந்த பிரச்சனைகள் எல்லாத்துக்குமே இந்த ரிஜெக்ஷன் தான் முக்கிய காரணம். ஸோ இந்த ரிஜெக்ஷன் வந்து வேண்டாம்னு சொல்லிட்டாங்கன்னா உடனே நம்ம டிமோட்டிவ் ஆயிரும். ஸோ அதனால என்ன யூஸ் இருக்கு, என்ன யூஸ் இருக்கு? ஸோ நம்ம டிமோட்டிவ் ஆகக்கூடாது, ஃபேஸ் பண்ண பார்க்கணும் ஒவ்வொரு விஷயத்தையும். ஏன்னா அது வந்து அப்பதான் நமக்கு வந்து நாலேஜ் எடுக்க முடியும். இப்போ நம்ம ஒரு ஒரு விஷயத்த நம்ம பண்றோம்னா கண்டிப்பா பிரச்சனை இல்லாம இருக்காது இல்லையா. வீட்டிலேயே சமைக்கிற ஒரு விஷயமே எடுத்துக்கோங்க, உடனே வந்து நம்ம பர்ஃபெக்டா வந்து அந்த ஃபுட்டை வந்து குக் பண்ண முடியுமா? கண்டிப்பா நிறைய ஃபெயிலியர் இருக்கும், நிறைய உப்பு அதிகமா போடுவான், காரம் அதிகமா போடுவான், ஏன்னா உப்பே இருக்காது. அந்த மாதிரி எவ்வளவு ப்ரெஷர், எவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு. அப்ப அதெல்லாம் கடந்து பிராக்டிஸ் ஆனாதான் அந்த ஒரு விஷயம் வந்து நமக்கு வந்து லேர்ன் பண்ணிக்க முடியும், கத்துக்க முடியும். அப்போ அந்த மாதிரியான பிரச்சனைகள் எல்லாத்தையுமே நீங்க கடந்து போகும். ஸோ அந்த பிரச்சனைகள் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம கடந்து போகும்போது கண்டிப்பா வந்து அது பாசிட்டிவான மைண்ட் செட் கண்டிப்பா உருவாகும். பாசிட்டிவான மைண்ட் செட்டோட தான் இருக்கணும். ஸோ அது அதுக்கு உதாரணம் எப்படின்னா நீங்க வந்து முக்கியமா வந்து அப்ளைன்ட்டு போய் நீங்க நெகட்டிவிட்டிஸ் கூட நீங்க ஷேர் பண்ணலாம். பட் டவுன்லைன்ஸ் எப்பவுமே நீங்க நெகட்டிவிட்டி ஷேர் பண்ணாது. ஸோ அவங்களுக்கு வந்து அந்த அது சொல்யூஷன் கொடுக்க பாருங்க, அதுக்கு என்ன ப்ராப்ளம்ன்றதை அதை சால்வ் பண்ண பாருங்க. அதுதான் நான் இந்த பிசினஸ்ல வந்து சக்சஸ் பண்றதுக்கான முக்கிய காரணம். எந்த ஒரு நெகட்டிவிட்டிஸுமே ஓகேங்களா, நெகட்டிவிட்டிஸ் கிடையாது இங்க. நெகட்டிவிட்டினா அதாவது சரியா புரிஞ்சுக்கலன்னு அர்த்தம். சரியா புரிஞ்சவங்க கண்டிப்பா இந்த பிசினஸ் 100% பண்ணுவாங்க. ஓகேங்களா, டீம் ஒர்க், எக்ஸாக்ட்லி சொல்லணும்னா டீம் ஒர்க் வந்து கண்டிப்பா வந்து ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வுன்னு சொல்லியா. அதாவது டீம் ஒர்க் வந்து உண்மையிலே வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம். அப்ப அந்த டீம் ஒர்க்ன்றது கண்டிப்பா வேணும். அதுக்கு வந்து நீங்க ஜெனியூனா இருங்க, சரிங்களா. ஸோ டூப்ளிகேஷன் ப்ராப்பரா பண்ணுங்க. நீங்க எல்லா விஷயங்களும் நல்ல விஷயங்களும் உதவி பண்ணுங்க, ஹெல்ப் பண்ணுங்க, ஒண்ணுமே கத்துக் கொடுங்க, சொல்லிக் கொடுங்க. ஓகேங்களா, எப்படி வந்து இங்க ஒவ்வொரு லெவலுக்குள்ள போகலாம், எப்படி வந்து இங்க ஒருத்தர்கிட்ட பேசணும். ஸோ இந்த மாதிரியான மெத்தட் எல்லாமே கத்துக் கொடுங்க. இதெல்லாம் தெரியாம எல்லாம் கிடையாது. அப்படி இல்லைனாலும் லீடர்ஸ்ட கேட்டு அதை தெரிஞ்சுக்க. ஒரு 6 லெக்ல ஒவ்வொரு லெக்லயுமே 1 lakh மாதிரி இன்கம் வந்து ஏர்ன் பண்ணக்கூடிய ஒரு லீடரா இருந்தாங்கன்னா நீங்க யோசிச்சு பாருங்க. ஒரு 6 லெக்ல ப்ராண்டக்ட் அது பேசிவ் இன்கம் கன்வெர்ட் ஆயிரும். ஏன்னா அவங்க வந்து அவங்க 1 lakh இன்கம் ஏர்ன் பண்றாங்க, இந்த பிசினஸ் விட்டு போக மாட்டாங்க. யோசிச்சு பாருங்க, இப்போ மந்த்லி அந்த இன்கம் நமக்கு வந்து 6 லட்சம் 8 லட்சம் அந்த மாதிரி இன்கம்குள்ள இருக்கும், மல்டிபிள் எல்ஓபிஸோட இருக்கும். ஸோ அந்த பேசிவ் இன்கம்ன்றது இங்க இருக்கு. ஸோ ஒரு குறிப்பிட்ட டைம் வரைக்கும் நம்ம வந்து மிகப்பெரிய அளவுல எஃபர்ட் போட்டாலும் அது அந்த பேசிவ் இன்கம்ன்ற ஒரு சினாரி இங்க இருக்கு. ஸோ அதுக்கான முயற்சி வந்து கண்டிப்பா பண்ணணும். இங்க வந்து கோடிக்கணக்கா சம்பாதிக்க முடியும். ஓகேங்களா, இங்க வந்து கண்டிப்பா நெவர் கிவ் அப், அதாவது எப்போதுமே வந்து முயற்சி செஞ்சுக்கிட்டே இருக்கணும், கடைசி வரைக்குமே விடவே கூடாதுங்க. ஓகேங்களா, எப்பவுமே பொறுமை வேணும். பொறுமை இல்லாம கண்டிப்பா வந்து நம்ம வாழ்க்கையில வந்து ஜெயிக்க முடியாது. பொறுமையும் தொடர்ச்சியும் கம்பல்சரி வேணும்.
ஓகேங்களா. பொறுமையா இருக்கணும். நம்ம கண்டிப்பா வந்து இந்த பிசினஸ்ல சக்சஸ் பண்ணுவோன்ற அந்த பொறுமை கண்டிப்பா இருக்கணும். நெகட்டிவிட்டிஸ் வருதோ அதெல்லாம் தாண்டி போங்க, கடந்து போங்க. ஓகேங்களா. ஸோ தொடர்ச்சியா செய்யுங்க, கண்டிப்பா வந்து சக்சஸ் வரும். அண்ட் முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா சக்சஸ் வந்து நம்ம வந்து கன்ஸ்டன்சி எஃபர்ட் தான் இல்லைங்களா. நிறைய விஷயங்கள் லேர்ன் பண்ணிக்கணும், நிறைய விஷயங்கள் கத்துக்கிட்டு நம்ம பிலீவ் பண்ணணும். ஸ்ட்ராங் பிலீவ்மெண்ட், அதாவது நம்ம பிலீவ் பண்ணாதான் நம்ம இங்க சக்சஸ் பண்ண முடியும். ஸோ இது வந்து சாதாரண கோட் கிடையாது. So, கண்டிப்பா வந்து ரிஜெக்ஷன் வந்து நிறைய ரிஜெக்ஷன் நம்ம வந்து ஃபேஸ் பண்ணுவோம். வேண்டான்னு வாங்க இந்த பிசினஸ், சரிங்களா, என்கிட்ட பணம் இல்லை, என்னால பண்ண முடியல, செல்ஃப் அட்ஜஸ்ட் பண்ற காசு இல்லைன்னு வாங்க, நான் திங்க் பண்ணி சொல்றேன்னு சொல்லுவாங்க. நம்ம ஏதாவது ஒரு அப்ரோச் பண்ணாலும் இல்ல ஃபாலோ பண்ணிட்டு இருக்கும்போது ஸோ ரிப்ளைவே பண்ண மாட்டாங்க. ஓகேங்களா. ஸோ நம்ம ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸே வந்து ரிஜெக்ட் பண்ணுவாங்க. ஸோ இதெல்லாம் வந்து காமன் தான். ஓகேங்களா. ஸோ இது எல்லாமே வந்து நீங்க என்ன இதாகும்னா, அதாவது இதெல்லாம் ஒரு ஜஸ்ட் ஒரு மூமெண்ட் அந்த டைம்ல வந்து ஓகேங்களா. உங்களை ரிஜெக்ட் பண்றது கிடையாது. ஆக்சுவலி வந்து அந்த ஐடியால அந்த டைம் அவங்களுக்கு வந்து சரியான ஒரு கிளாரிட்டி கிடைக்கல, அவ்வளவுதான், சிம்பிள். ஸோ அதுக்கு டைம் எடுக்கும், கண்டிப்பா வந்து அவங்க வருவாங்க. ஓகேங்களா. ஸோ நம்ம வந்து யார்கிட்ட ஆர்கியூ பண்ணாதீங்க, ஃபோர்ஸ் பண்ணி பண்ண வைக்காதீங்க. ஓகேங்களா. ஸோ கண்டிப்பா வந்து தெளிவா புரிய வச்சு பண்ண வைங்க. ஓகேங்களா. ஸோ இன்ட்ரெஸ்ட் இருந்தா கண்டிப்பா பண்ணுவாங்க. ஸோ அவங்களோட டிசிஷனுக்கு வந்து மரியாதை கொடுங்க. ஓகேங்களா. ஸோ ரிலேஷன்ஷிப் வந்து கண்டிப்பா வந்து எப்பவுமே இருக்கணும். ஸோ ஃப்ரெண்ட்ஷிப்பா இருங்க, எப்பவுமே பேசுங்க. இந்த பிசினஸ் இல்லைன்னா அதுக்காக சொல்லி நம்ம வந்து பிசினஸ் ஜாயின் பண்ணல அதனால நான் உங்க கூட பேச மாட்டேன், இவங்க கூட காய், இந்த மாதிரி எல்லாம் நம்ம பண்ணக்கூடாது. ஓகேங்களா. ஸோ அவங்க கீப் ஆன் அந்த ஃப்ரெண்ட்ஷிப் மெயின்டைன் பண்ணுங்க. கண்டிப்பா ஒரு நாள் வந்து திரும்பவும் ஜாயின் பண்ணுவாங்க. ஸோ கண்டிப்பா சொல்லி கொடுங்க. ஓகேங்களா. கன்வின்ஸ் பண்ணாதீங்க, ரொம்ப வந்து ப்ரெஷர் கொடுத்து அவங்க வந்து கம்பல்சரி நீங்க ஜாயின் பண்ணுங்கிற அந்த ஒரு புஷ் கொடுக்காதீங்க. ப்ராப்பரா சொல்லி எஜுகேட் பண்ணி நீங்க ஜாயின் பண்ண வைங்க. ஓகேங்களா. ஸோ இதை அவங்க புரிஞ்சுக்கிட்டு ஓகேங்களா கண்டிப்பா ஒரு நாள் ஜாயின் பண்ணதான் போறோம். ஸோ இதுதான் உண்மை. ஸோ இதெல்லாம் வந்து நான் கடந்து வந்ததுனால தான் என்னால வந்து இவ்வளவு பெரிய ஒரு சக்சஸ் அச்சீவ்மெண்ட் வந்து என்னால பண்ண முடிஞ்சது. ஓகேங்களா. ஸோ இந்த இடத்துல வந்து நம்ம வந்து ஜாப் வந்து ஷேர் பண்றோம், கரெக்ட் இல்லைங்களா. அவங்களோட மைண்ட் செட் வந்து சேஞ்ச் பண்ணுன்றது கிடையாது. ஸோ ரிஜெக்ஷன் வந்து கண்டிப்பா வந்து நம்ம ரிஜெக்ஷன் ஃபேஸ் பண்றோம்னா நல்ல கான்ஃபிடன்ஸ் நமக்கு கிடைக்கும், நமக்கு வந்து அந்த கான்ஃபிடன்ஸ் இருக்கும். ஓகேங்களா. அதே மாதிரி பாத்தீங்கன்னா நம்மளோட கம்யூனிகேஷன் ஸ்கில் வந்து இம்ப்ரூவ் ஆகும் இல்லைங்களா. நீங்க நிறைய பிரச்சனைகள் நீங்க ஃபேஸ் பண்றீங்க போது அப்ப என்ன நம்ம தப்பு பண்றோம், என்ன சரி பண்ணிக்கணும் அப்படின்ற அந்த கம்யூனிகேஷன் ஸ்கில் வந்து இம்ப்ரூவ் ஆகும். அதே மாதிரி லீடர்ஷிப் குவாலிட்டி வந்து பில்ட் ஆகும் இல்லைங்களா. நீங்க வந்து இவ்வளவு பிரச்சனை இருக்கு, அதை நீங்க சால்வ் பண்ணாதானே அந்த லீடர்ஷிப் குவாலிட்டி உருவாகுது. ஸோ அந்த லீடர்ஷிப் குவாலிட்டி உருவாகுறதே இந்த மாதிரி ரிஜெக்ஷன் ஃபேஸ் பண்றது. ஓகேங்களா. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட மென்டல் ஸ்ட்ரென்த், அதாவது நம்ம வந்து இன்னும் நல்ல பவர் ஆகும். இந்த லாஸ்ட் பிக்சர்ல இருக்கக்கூடிய அந்த ஒரு ஃபயர். ஓகேங்களா. ஸோ நம்மளால முடியும், கண்டிப்பா வந்து இதெல்லாம் ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாதுன்ற அந்த மாதிரி கடந்து போகும். ஓகேங்களா. நமக்கு அந்த கான்பிடென்ட் கிடைச்சிரும். ஸோ இதை நீங்க மைண்ட் செட்ல எப்பவுமே வச்சுக்கிட்டாலே போதும், கண்டிப்பா முடியும். நீங்க சரியான பிளேஸ்ல தான் இருக்கீங்களா அப்படின்றது சொல்லுங்க. கண்டிப்பா நான் வந்து சரியான பிளேஸ்ல தான் இருக்கேன். ஓகேங்களா. வெஸ்டேஜ் அப்படின்ற ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியில நான் சரியான ஒரு பிளேஸ்ல தான் இருக்கேன். ஸோ கண்டிப்பா இந்த ட்ரைனிங் மூலியமா நிறைய விஷயங்கள் உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் நான் நினைக்கிறேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச் சார், தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச் சார். சச் அ வண்டர்ஃபுல் ட்ரைனிங். கண்டிப்பாக இதை பார்க்கக்கூடிய நிறைய பேருக்கு ரொம்ப பெரிய ஒரு மோட்டிவேஷனாக இருந்திருக்கும். கிரீஷ் சார், இப்போது நிறைய விஷயங்களை உங்கள் லைஃப்பில் கிராஸ் பண்ணி வந்திருக்கீங்க. ஈவன் 23,000 சேலரியில் இருந்துட்டு நீங்கள் உங்கள் ஜாபை லாஸ் பண்ணியிருக்கீங்க கோவிடில். அகெயின் ஒரு செக்யூரிட்டி பர்சனாக ஜாபுக்கு போயிருக்கீங்க. மறுபடியும் ஒரு பொசிஷன் கிடைக்கும் பொழுது இந்த வெஸ்டீஜ் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குது. அந்த மூமெண்ட்ல ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க 23,000 சம்பளத்துல இருந்து கோவிட்ல இந்த வேலை போனதுக்கு அப்புறம் மறுபடியும் செக்யூரிட்டியா ஜாயின் பண்ணி மறுபடியும் ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குது. அப்போ வெஸ்டீஜா ஜாபா? அப்போ அதை பேலன்ஸ் பண்றதுக்கு ஒரு டிசிஷன் எதுனால எடுக்கணும்னு தோணுச்சு சார் உங்களுக்கு? ஸோ இது வந்து முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா நிறைய டூல்ஸ் நான் பார்த்தேங்க. இப்போ ஏன்னா ஒவ்வொருத்தரோட இன்கம்மோட க்ரோத்தும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா வெஸ்டேஜோட சிஸ்டம் வந்து நான் பார்த்தேன். ஏன்னா இங்க வேலை செஞ்சா கண்டிப்பா இன்கம் இருக்கு. அப்போ அந்த வேலை செஞ்சா அந்த இன்கம் இருக்குன்றதை தெரிஞ்சுக்கிட்டு ஏன் வந்து நம்ம டிசிஷன் தள்ளி போகணும். இப்போ நம்ம ஒரு வேலைக்கு போறோம்னா, இப்போ நான் வந்து ஈவன் ஹோட்டல் இண்டஸ்ட்ரி வந்து என்னோட ட்ரீமே கிடையாது, ட்ரீம் ஷாட்டே கிடையாது. எனக்கு அது சுத்தமா அந்த ஒர்க்கே பிடிக்காது. பட் ஏன் வந்து அந்த வேலையை நான் வந்து சூஸ் பண்ணேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா காலத்தின் கட்டாயம். ஸோ அப்போ அந்த காலத்தின் கட்டாயத்துக்காக அந்த இன்கம் சோர்ஸ்க்காக தான் நான் ஜாயின் பண்ண தவிர, பட் வந்து உண்மையான அந்த ட்ரீம் கிடையாது. என்னோடது ட்ரீமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு விஷுவல் கம்யூனிகேஷன் எடுத்த கோர்ஸே உங்களுக்கு தெரியும்.
ஸோ பார்த்தீங்கன்னா சினி ஃபீல்ட்லயோ இந்த மாதிரியான ஒரு அனிமேஷன் மூவி கிரியேட் பண்றது இந்த மாதிரியான ஒரு இது. பட் எனக்கு அது சரியான சோர்ஸ் கிடைக்கல, அதுக்கான இன்கம் சோர்ஸ் கிடையாது. இப்போ இதெல்லாம் பார்க்கும்போது அப்ப அந்த டிசிஷன்ன்றது ஜஸ்ட் வந்து ஒரு சேலரிக்காக தான் தவிர, பட் உண்மையிலேயே வந்து இந்த இன்கம் அப்படின்றது நம்ம இன்ஃபினிட்டி இன்கம் எவ்வளவு வேணாலும் சம்பாதிக்க முடியும்ன்ற ஒரு கான்செப்ட் வந்து வெஸ்டேஜ் இருக்கு. ஸோ அதை அச்சீவ் பண்ணவங்க நிறைய பேர் இருக்காங்க. தமிழ்நாட்டிலேயே அரசு சார் இருக்கட்டும், நிறைய பேர் வந்து இங்க மீட் த மில்லியனர் இருக்காங்க. எவ்வளவு பேர் வந்து இங்க கிரவுண்ட் டைரக்டா அச்சீவ் பண்ணியிருக்காங்க. நிறைய பேர் உதாரணமா வச்சு நான் வந்து இந்த பிசினஸ் வந்து நான் மூவ் பண்ணேன். இப்ப நான் ஸ்டார்டிங் வந்து பாத்தீங்கன்னா என்னோட டீம்ல உமன் அச்சீவர்ஸ் பெருசா இல்ல. விக்டோரியா மேடம், கற்பக மேடம், அவங்களெல்லாம் இன்ஸ்பயர்டா வச்சு தான் நான் வந்து மூவ் பண்ணேன். இப்போ இந்த மாதிரியான விஷயங்கள் பார்த்து எனக்குள்ள 100% அந்த கான்பிடன்ஸ் கிடைச்சது. அதனால தான் சார் நான் வந்து பாத்தீங்கன்னா இந்த பிசினஸ் வந்து ஸ்ட்ராங்கா பண்ண ஆரம்பிச்சேன். வெரி குட் சார், தேங்க்யூ. ஸோ அந்த ஒரு சிஸ்டமை நீ கரெக்டாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணதால இந்த டிசிஷன் நீங்கள் எடுத்துருக்கீங்க சார். ஆனால் இந்த எஸ் டிசிஷன் கண்டிப்பா. எடுத்து இந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது என்னைக்காவது இந்த பிஸ்னஸ் விட்டுட்டு போயிடலாம், இது எனக்கு ஒரு வேளை சூட் ஆகாம இருக்கோ அப்படிங்கிற மாதிரி தாட்ஸோ இல்லை ரிஜெக்ஷன்ஸ் வரும்போது என்னைக்காவது பெயின்ஃபுல்லாக ஃபீல் பண்ணும்போது அதை எப்படி சார் ஓவர் கம் பண்ணீங்க? கண்டிப்பா. ஏன்னா இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த இன்கம் ரொம்ப இதாகும் கம்மியா இருக்கும்போது ஃப்ரெண்ட் சர்க்கிள்ஸ் எல்லாம் சும்மா இருக்க மாட்டாங்க. ஸோ நம்ம வந்து கண்டிப்பா வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் எல்லாமே ஓகேங்களா. இப்போ அன்னோன் பர்சன் போறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ் எல்லாத்தையும் தான் வந்து ஃபேஸ் பண்ணும். அப்போ இந்த இன்கம்ல பார்க்கும்போது அவங்க டிமோட்டிவ் பண்ணும்போது எனக்கு பயங்கரமா டிப்ரெஸ் ஆச்சு. பட் வந்து இதை ஜஸ்ட் வந்து ஒரு அதாவது என்னன்னா நம்ம பிசினஸ்ன்றது ஒரு மிகப்பெரிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. ஆனா அது எல்லாருனாலையும் பண்ண முடியும். ஏன் பண்ண முடியாதுன்னா இன்வெஸ்ட்மெண்ட், அதுக்கு நிறைய சேலஞ்சஸ் இருக்கும், நிறைய ப்ரெஷர் இருக்கும், பிரச்சனைகள் இருக்கும். பட் அத்தனையுமே நமக்கு வந்து ஒரு ஒரு பேக்கேஜ் மாதிரி கம்பெனி ஒரு டைரக்ட் செல்லிங் மெத்தட் மூலியமா, அதுவும் நம்ம வெஸ்டேஜ் வந்து பாத்தீங்கன்னா இவ்வளவு பெரிய ஒரு விஷயத்த வந்து சிம்பிளா கொடுக்குறாங்க. ஜஸ்ட் வந்து ப்ராடக்ட் யூஸரா. இப்போ இந்த ப்ராடக்ட் யூஸ் பண்ணா நம்ம வந்து இவ்வளவு பெரிய ஒரு விஷயம் வந்து ஒரு பிசினஸ் மேன் எப்படி வந்து ஒரு தனியா வந்து பாத்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி ஒரு கம்பெனியை ரன் பண்ணி இத்தனை எம்ப்ளாயி ஒர்க் பண்ணணும், இவ்வளவு பேர் ஒர்க் பண்ணி ஸோ இத்தனை பேர் மூலியமா நம்ம வந்து அந்த ப்ராஃபிட் எடுக்க போறோம் இந்த பிசினஸ் க்ரோத் ஆனா அப்படின்ற விஷயத்துல நம்ம இங்க இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ஜஸ்ட் ப்ராடக்ட் யூஸரா வந்து என்னால பண்ண முடியும். அது டூப்ளிகேஷன் மூலியமா ஸோ பேஸ்ட் ஆன் வீட்டுக்கு தேவையான யூஸ் பண்ணக்கூடிய ப்ராடக்ட்ஸ். ஸோ எஃப்எம்சிஜில இருந்து தான் நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். எல்லா ப்ராடக்ட்ஸுமே நமக்கு நீட்ஸ் தான். எல்லாருக்குமே எல்லா ப்ராடக்ட்ஸுமே இங்க இருக்கக்கூடிய அத்தனை 400 பிளஸ் ப்ராடக்ட்ஸ் இருக்குன்னா ஸோ அத்தனையுமே நீட்ஸ் ப்ராடக்ட் தான். ஸோ இவ்வளவு ஒரு நல்ல விஷயங்கள் இருந்துகிட்டும் நம்ம ஏன் வந்து இன்னும் அது சரியா வந்து புரிஞ்சுக்கிறதுல அப்படின்னா சரியான அந்த ஒரு கிளாரிட்டி கிடைக்கல. ஆனா பட் அந்த கிளாரிட்டி நான் எடுத்துக்கிட்டேன். நான் ரெகுலரா வந்து நிறைய விஷயங்கள் கத்துக்கிட்டது முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா ட்ரைனிங்ஸா இருக்கட்டும், எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் ஆப்சென்ட் ஆக மாட்டேன். அதுக்கு சரியா வந்து நான் வந்து பிரசன்டடா இருப்பேன். அதனாலதான் நான் வந்து இந்த அளவுக்கு என்னால வந்து கான்பிடென்டா இருந்தது. வெரி குட் சார், தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். ஸோ அதே மாதிரி உங்களோட 10th மந்த்தில் இன்கம் 1 lakh கிராஸ் ஆயிடுச்சு. ஃபார் எஸ் த சார். எக்ஸாம்பிள் ஒருத்தரோட என்டையர் லைஃப்ல நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் இருந்திருக்கு. அவர் எஸ் ஒரு டெசிஷன் எடுத்திருக்காரு. உங்க டெசிஷன்ல 10th மந்தே 1 lakh அச்சீவ் பண்ணும்போது உங்க மனநிலைமை என்னவா இருந்துச்சு? அது போதும்னு தோணுச்சா? இல்ல இதோட நிப்பாட்டிக்கலாம், இது சஸ்டெயின் பண்ணி இதை மெயின்டைன் பண்ணா போதும்னு தோணுச்சா? இதை எப்படி இன்னும் டூப்ளிகேட் ஆகும்னு தோணுச்சு? இன்னும் எந்த டெஸ்டினேஷன் வரைக்கும் போகணுங்கிற ஏம் உங்க லைஃப்ல இருக்கு சார்? ஓகே. ஸோ அதாவது இப்போ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் லேக் கணக்கா சம்பாதிக்கின்றது நிறைய பேர் ஐடி கம்பெனிஸ். ஸோ முக்கியமா வந்து நான் படிக்கிறதுக்கு முக்கிய காரணமே வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரியான கோர்ஸ் எல்லாம் படிக்கிறதுக்கு முக்கிய காரணமே ஒரு லேக் கணக்கா சம்பாதிக்கணும், நம்மளோட ஃபேமிலி நல்லா இருக்கணும், இப்படி ஒரு மைண்ட் செட். பட் வெஸ்டேஜ்ல வந்து அது அந்த அச்சீவ்மெண்ட் அந்த 1 lakh வந்து நான் வந்து ஏர்ன் பண்ணும்போது உண்மையிலே அது ஒரு வேற லெவல் ஃபீல். ஏன்னா கண்டிப்பா வந்து அது பெரிய விஷயங்க. ஏன்னா ஒரு சாதாரண ஒரு பர்சன், ஏன்னா புவர் ஃபேமிலியில இருக்கக்கூடியவங்க இப்ப நீங்க பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் ஜாப் அப்படின்றது மிகப்பெரிய அளவுல பேசும் பொருளா இருக்கும். ஏன்னா அது அந்த பென்ஷன் கட் பண்ணதுக்கு அப்புறமா ஈவன் நீங்க பிரைவேட் கம்பெனியா இருக்கட்டும், ஐடி கம்பெனிஸ், ஐடி கம்பெனியோட நிலைமை ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸோட ஆதிக்கம் எப்படி இருக்குன்றது நீங்களே பார்க்கலாம். எல்லாம் மிஷினரி. ஸோ பட் இது எல்லாத்துக்கும் கூட கம்பேர் பண்ணும்போது ஸோ நம்ம இந்த 1 lakh இன்கம் அப்படின்ற ஒரு விஷயம் வந்த உடனே எனக்கு வந்து உண்மையிலேயே அது வந்து ஒரு பெரிய இன்கம். ஏன்னா நான் வந்து ப்ரௌடா என்னால ஷேர் பண்ண முடிஞ்சது. ஃப்ரெண்ட் சர்க்கிள்ஸ் எல்லாம் வந்து அதாவது என்ன சொல்றது வாய் பொழந்து தான் பார்த்தாங்க. இன்னும் ஸ்டேட்டஸ் வைக்கும் போதெல்லாம் அதுதான் வேணும். அந்த ஒரு எக்ஸைட்மெண்ட் இருக்குங்களா, கண்டிப்பா அது கிடைக்காது. அதை நீங்க அச்சீவ் பண்ணி காட்டுங்க. நிறைய பேர் மூஞ்சில கறி பூசலாம், நிறைய பேர் ஸ்டேட்டஸ் இதுக்காகவே வைப்பேன். ஸோ நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா அவங்க டிமோட்டிவ், அதாவது நம்மள நிறைய இடத்துல வந்து குத்தி குத்தி பேசியிருக்காங்க, ரொம்ப டிமோட்டிவ் பண்ணியிருக்காங்க.
பட் அதை இதெல்லாம் பார்க்கும்போது அது நமக்கு ஒரு சரியான ஒரு ஒரு ரிவெஞ்ச் கொடுத்த மாதிரி இருந்தது. ஸோ பட் இது ரிவெஞ்சுன்றதை விட பட் உண்மையிலேயே வந்து இந்த ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி அவங்க மிஸ் பண்றாங்க, அவ்வளவுதான். சிம்பிளா சொல்லணும்னா அந்த ஆப்பர்ச்சுனிட்டி அவங்க மிஸ் பண்றாங்க. பட் இதை விட பெரிய பெரிய இன்கம்குள்ள போக முடியும். இப்போ நான் வந்து பாத்தீங்கன்னா 4.5 லட்சம் ஐஎஸ்டி இன்கம், 4.5 lakh ஐஎஸ்டி இன்கம்ன்றது ஒரு பெரிய இன்கம். ஹோட்டல் இண்டஸ்ட்ரியில் நான் கஷ்டப்பட்டு அத்தனை வருஷங்கள் வேலை செஞ்சாலும் அவ்வளவு இன்கம் ஆன் பண்ண முடியாது. பட் கோடிக்கணக்கான நான் வெஸ்டேஜ் மூலியமா சம்பாரிச்சேன். இப்போ இத்தனை விஷயங்களுமே வெஸ்டேஜ்ல நடக்குதுன்னு போது அதை வந்து சாதாரணமா கண்டிப்பா எடுக்க முடியாது. நான் இன்னும் மேலும் மேலும் கண்டிப்பா நான் அதான் சொன்ன மாதிரி டிசிடி ஆகுவேன், டியூசிடி ஆகுவேன். கண்டிப்பா வந்து 1 crore இன்கம் அப்படின்றது நானும் ப்ரூவ் பண்ணுவேன். ஓகேங்களா? தேங்க்யூ ஸோ மச் சார். ஆல் வெரி பெஸ்ட் சார். ஸோ உங்களோட அடுத்த எய்ம் 1 crore அப்படிங்கிற ஒரு டெஸ்டினேஷன் இருக்கு. ஸோ இங்க இருக்க நிறைய பேருக்கு இன்னைக்கு மீட்டிங் செக்ஷன் கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். நமக்காக ஒரு ஷார்ட் டைம்ல இவ்வளவு வண்டர்ஃபுல்லான ஒரு மீட்டிங் செக்ஷனை கிரீஷ் சார் நமக்காக கொடுத்துருக்காரு. தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்ஸ் ஃபார் வண்டர்ஃபுல் டைம் அண்ட் யூஸ்ஃபுல் ப்ரெசன்டேஷன் ஆல்சோ. ஸோ கண்டிப்பா இதே மாதிரி நம்மளோட டீச்சிங் டியூஸ்டேவே ரெகுலராக நம்ம வந்து பண்ணிட்டு இருப்போம். ஸோ ஒரு சில இன்ஃபர்மேஷன் மட்டும் இந்த டீச்சிங் டியூஸ்டே நான் ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ அதில் மெயினாக வந்துட்டு நம்ம இப்போ நம்மளோட தமிழ்நாடுக்காக அஃபீஷியலா ஒரு சேனல் வாட்ஸ்அப்ல வச்சிருக்கோம். நிறைய இடங்கள்ல ப்ராட்காஸ்ட்ல நிறைய இஷ்யூஸ் வருது. ஸோ ப்ராட்காஸ்ட் மூலியமா நிறைய பேர் கம்யூனிகேட் பண்ண முடியலங்கிறதுக்காக அஃபிஷியலா நம்ம வெஸ்டீஜ்க்காக என்டையர் தமிழ்நாடுக்கு ஒரு வெஸ்டீஜுடைய இந்த வாட்ஸ்அப் சேனல் நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம். இந்த சேனல்ல நம்மளுடைய எல்லா விதமான ஆக்டிவிட்டீஸும் எல்லா விதமான தமிழ்நாடு இன்ஃபர்மேஷன்ஸையுமே நீங்க கேதர் பண்ணிக்கலாம். ஸோ இதே மாதிரி நிறைய டீசன்ஸ்ல நம்ம மீட் பண்ணலாம். விஷுவல் தேங்க்யூ டீம். தேங்க்யூ ஸோ மச். ஒன்ஸ் அகேன் ஐ தேங்க் டு கிரீஷ் சார். ஸோ கிவிங் எ வண்டர்ஃபுல் செக்ஷன். தேங்க்யூ ஸோ மச் டீம். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார்.